நடுங்க செய்தேனோ அம்மா. கடவுளே கடவுளே கருணை செய்ய நீ இருந்தும் கவலை ஏனோ தெரியல. கருணை செய்ய நீ இருந்தும் கவலை ஏனோ தெரியல. கல்லின் வடிவாய் இருப்பதாலே கவலை உனக்கு புரியல. கவலை உனக்கு புரியல. கடவுளே கடவுளே உனக்குமா புரியல. பாவி, நான் பிறந்தது பாவமா? இந்த உலகத்தில் வாழ்வது பாவமா? தோழிக சொன்னாங்களே, அந்த தோழிக பேச்சை கூட கேட்கலையே. ஏன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளான தாயே? நல்லோர் வாழ்வே துன்பங்கள் என்றால் நன்மத்தாயும் அல்லவா. நல்லோர் வாழ்வில் துன்பம் என்றால் நன்மத்தாயும் அல்லவா. எல்லாம் அல்ல இறைவா உனக்கு இதையும் எடுத்து சொல்லவா. இதையும் எடுத்து சொல்லவா. கடவுளே கடவுளே உனக்குமா புரியல. உனக்குமா புரியல. உனக்குமா புரியல. நீ பார்த்ததா இருந்தாலும் என் மேல அவர் அக்கறை வச்சு பார்க்காதம்மா. வேணாம்மா, வேணாம்மா சொல்லி அம்மா. உன் வார்த்தை கேட்டு எனக்கு இந்த கதி வந்திருக்குமா? நான் எதுக்காகம்மா உன் வார்த்தையை மீறி பேசுனேன்? நான் தோழிக பேச்சு கேட்டுதான் இந்த கதி வந்திருக்குமா? நான் கொடிய சாபத்துக்கு ஆளாயிட்டேனம்மா அம்மா. எனக்கு பார்வை தெரியலையே. நான் உங்க முகத்தை பார்க்க முடியாதா? அரண்மனைக்கு வர முடியாதா? என் வாழ்க்கை இதோடு தான் பார்க்க வேண்டுமா? அம்மா, நேரம்மா, உன் வயிற்றில் விழுந்த நேரம்மா, உங்க அங்கத்தில் அவதத்த நேரம்மா. இந்த பாவிக்கு இதுபட்ட தன்மை கொடுத்துட்டா என் தாயி. நான் எப்படிமா ஒரு இல்லத்தை தேடி வரப்போறேன்? என்னை எதுக்குமா இப்படி வர சோதனைக்கு ஆளாகிட்ட தாயி? அம்மா, 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா. எனக்கு வழி சொல்லம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மா.
அன்புக்கே முன்னாலே ஆகாய சும்மா ஓ அன்புக்கே முன்னாலே ஆகாய சும்மா வாக்கப்பட்டு ஓபுரமான நுசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாவி மக சும்மா
வந்து இப்படி பண்ண தண்டைக்கு ஆளாக்கி விட்டடி. எனக்கு இடம் தெரியலையே, போதுக்கு வழி தெரியலையே. அம்மா நான் எப்படிமா போக போறேன்? நான் எப்படி அரண்மனை தேடி போக போறேன்? எனக்கு யாருன்னு தெரியலையம்மா. அம்மா என்ன யாரும் அழைச்சிட்டு போக போறாங்க? குளக்கரையில சென்று நீராடிட்டு வரேன்னு சொன்னவன் ஆனந்தி இன்னும் காணுமே. ஏன் ஆனந்தி எங்கடி இருக்க? சீக்கிரம் வாடி, அரண்மனைக்கு போகணும். உன்னுடைய தாய் தந்தை காத்து கொண்டிருப்பாங்க, எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏன் ஆனந்தி? ஏய் ஆனந்தி, யாரு? சங்கீதா. என்னடி சங்கீதா, வார்த்தையை மீறி நான் குளத்தில் இருக்கிறேனே. ஆமா, அங்க இருக்க முடிவதற்கு கண்கள் போக வேண்டும். சாபத்தை கொடுத்துட்டாரு. அப்பொழுதே 1000 முறை எடுத்துரைத்தேனே, என்னுடைய வார்த்தையை கேட்காமல் அந்த குளத்தில் இருக்கிறா. உன்னுடைய இரு பார்வையும் போய்விட்டதா? உன்னுடைய தாய் தந்தை கேட்டா நான் என்ன பதில் கொடுத்தேம்மா? பச்சை கிளியானால் பச்சை கிளியானால் பரந்திய நுட்டியடி பாடி வரும் ஜெயங்கள் ஏறி ஏறி ஓடிவே. எந்த இடம் யாம் இசை வாழலாயே. கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுவோம். காலமினி மேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்த்துவோம். கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுவோம். நின்ற இடம் யாவோ நிழல் போல தோன்றுதே. அன்று சொன்ன வார்த்தை அலை போல ஓடுதே. கலையாளியே படவாளர்கள் கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுவோம். காலைவினை மேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்த்துவோம். கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுவோம். வார்த்தை கட்டுறதா இருக்கிறது வந்திருக்கோமா? மகாதேவி வேறாண்டி வேறாண்டி 1000 முறை சொன்னீங்களே, உங்க வார்த்தை நான் கேட்கலையம்மா. கேட்காமல் போனதா என் பார்வையே போயிடுச்சுமா. சங்கீதா, ஐயோ, எனக்கு ஒரு உதவி செய்யுமா. காத்து கொண்டு வர வர வழி தெரியல, யாரு என்னன்னு தெரியலம்மா. அதனால என்ன பாதுகாப்பா அரண்மனையில இருந்து அழைச்சு போய் விட்டு விட்டு நீ போயிடுமா. அப்படியே ஆகட்டும். அந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு செய்யுமா. அது போதும். அம்மா, சங்கீதா, சங்கீதாவா? சங்கீதா, சங்கீதாவுக்கு அடுத்ததாங்க சங்கை. நான் போனேனாக்கா போய் ஏய், பாட்டு உன்னை எத்தனை நாட்களாக வட்டமிட்டே இருந்து கொண்டிருக்கின்றேன். அனுதினமும் வருகின்றாய். இந்த குளக்கரையிலே ஆடி பாடி செல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன்னையே அடைய வேண்டும் என்று தீர ஆசை மோகத்தோடு வந்திருக்கின்றேன். போடு பாட்டு ஜிலேபி மாடிச்சு. ஏய், கண்ணே, சக்தி அளித்து ஒரே ஒரு முத்தம். நீங்க யாரு தெரியலங்க. எனக்கு
பார்வை தெரியலங்க. என் அருகே வராதீங்க. எனக்கு பார்வை தெரியாம நான் வழி தப்பி நிக்கிறேன். இந்த இடத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்களே, வராதீங்க, போயிடுங்க ஐயா. பாத்தியா எப்படி நடிக்கிற நம்ம கட்டியா? ஆமா ஆமா. பார்வை தெரியலையா? அட வழி போடுதா? அம்மா தப்பிச்சா பேர்பட்ட போய் உரைக்கின்றார். கண்ணே கிட்ட ஓடி வா. சட்டி எடுத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்துவிடு. என் ஆசையை தீர்த்து கொள்கிறேன். அதோடு உன்னை விட்டு விடுகிறேன். கட்டி எடுக்க முடியுமா? தெரியலங்க, வேணாங்க, என்கிட்ட வராதீங்க. ஏய் கோழி கூழாக இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கும். ஆமா. போய் ஒரு இடத்துல விடலாமா? கண்ணே கண்ணே கிட்ட வா. போடு போடு போடு. போடுமா போடாது நமக்கு இதற்கு தேவை என்றால் மிதித்து காலில் மிதித்து இழுத்து கொள்ளதான் வேண்டும்.